ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யலாம்னு ஒரே யோசனை. பார்த்தா எல்லாமே ராகியில் இருக்குது. ராகி மாவு இருக்குது, ராகி சேமியா இருக்குது, ராகியில் இருக்குது. சரி, ராகி சேமியா செய்வோம்னு சொல்லிட்டு ராகி சேமியா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் இட்லி குண்டால கொஞ்சமாக எண்ணெயை தடவி அது ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் 5 நிமிஷம் தான் குக் ஆகணும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா குழஞ்சிரும். 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஒரு பவுலில் கொட்டி இதுக்கு நம்ம தேவையான என்ன போடுறோமோ அதில் போட்டுக்கலாம். ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பூ சேர்த்து சீனி போட்டு நெய் ஊற்றினீங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணால் கொஞ்சம் நீங்கள் காரமாக சாப்பிட்டீங்கன்னா லைட்டாக நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். வெறும் வெங்காயம், கடுகு, உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஓரமாக இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப்